வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பெல்லாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகோ ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்ட பதிவுகளை பார்க்கலாம். தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு இந்த பராபவ தமிழ் வருடம் அலைச்சலும் உண்டு ஆதாயமும் உண்டு அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்படும். லக்ன ரீதியாக தனுசு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வரைக்கும் ஓகே தான். பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள சுற்றி என்ன தான் நடந்தாலும் சரி அதெல்லாம் பெருசாக எதையும் கண்டு கொள்ளாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை அப்படிங்கிறதே நதி போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தனுசு லக்னம் அப்படிங்கிறது காலம் போகிற போக்கில் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அதனால் பெருசாக எந்த ஒரு விஷயத்திலும் அங்கே தனித்துவமாகவோ இன்ட்ரெஸ்ட் எதுவும் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் ஓகே தான். பட் இந்த பராபவ தமிழ் வருடத்திற்கு பிறகு இந்த நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படும். இது வரைக்கும் கொஞ்சம் சுமூகமாகவே இருந்து வந்துட்டீங்க. பட் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கே சில மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது உருவாகும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ கொஞ்சம் தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகளும் இனி தனுசு லக்னக்காரங்களுக்கு உண்டாகும். இதெல்லாம் அவங்க வயது நிலைக்கு ஏற்ப எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். அண்ட் இந்த வருடம் உங்களுடைய லக்னாதிபதி சுகாதிபதியான குரு அஷ்டமஸ்தானத்தில் உச்சகதி அடைகிறாங்க. இது தனுசுக்கு ஒரு பாசிட்டிவான நிலைகளாக பார்க்கப்படுது. பட் அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது தனுசுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. அதனால தான் அலைச்சலோடு அது ஆதாயம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் இந்த காலகட்டங்களில் எதையும் எடுத்த கோத்தனாலும் செய்ய முடியாது. எல்லாத்துலேயுமே பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சிலருக்கு ஏற்படலாம். படிப்பு விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடியிருப்பு சார்ந்த விஷயங்கள், இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இல்லைனா அந்த சொத்து சுகங்கள் வகையில் கைமாற்றல்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். ஸோ இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். பட் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நிலைகளில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த காலகட்டங்களில் இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். குறிப்பாக வயது மூத்தவங்க இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிக கவனம் என்பது தேவை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாத கிரகங்களுடைய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி உடல்நல விஷயங்களை கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்திடும்.
அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனுசு லக்னக்காரங்க ரிஸ்க் எடுத்து செயல்பட அவங்க தயாராக இருப்பாங்க. நல்ல தொலைநோக்கு சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு சாதகமான நிலைகளை பார்க்கப்படும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அளவாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க. முன்ன பின்ன தெரியாத விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க. இருக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் எந்த குறையும் இல்லை. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. இது சார்ந்த விஷயங்களை அதிக அளவில் நன்மை பெறக்கூடிய அமைப்புகள் தனுசு லக்னக்காரங்களுக்கு உண்டு. அது எந்த வகை விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்யும். அதனால் அது சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இல்லை. உறவு செலவுகள் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். சுப விரயங்கள், சுப செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. பட் இருந்தாலும் வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குது. கடன் சுமைகள் குறையும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். ஸோ பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு ட்ராபேக் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இருக்காது. எல்லாமே பெரும்பாலும் ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைகளை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தனுசு லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அடைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். ஒரு பக்கம் இது சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் அதிகரிக்குது. இந்த வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், அரசு தொடர்பான மற்ற எந்த ஒரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். பட் இருந்தாலுமே ரிஸ்க்கு கேட்ட ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சொத்து சுகங்கள் வகையில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அலட்சிய டென்ஷன்கள் இருக்கச்சையும், குறிப்பாக இந்த கைமாத்தல்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். பட் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் கரெக்டாக லீகலாக எல்லா விஷயங்களும் மூவ் பண்ணுங்கள். குறுக்கு வழிகளை கையாளாதீங்க. அதெல்லாம் தான் கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்தும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த சொத்து சுகங்கள் வகையில் நன்மைகளும் ஆதாயங்களும் பார்க்கக்கூடிய வருடமாகவே இருக்குது. குடும்ப வாழ்க்கை இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகளாக பார்க்கப்படுது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தனுசை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கூடுது. சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா தள்ளி இருந்தாலும் குடும்ப விஷயங்களை பற்றி யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க. எப்படியாவது குடும்பத்தை டெவலப் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈகராக இருப்பாங்க. ஸோ அது சார்ந்த விஷயங்கள் அந்த வருடம் சாதகமாகவே இருக்குது. குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு அனுசரணையான நிலைகளை பார்க்கலாம். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்க அமைப்புகள் இதுவும் சாதகமாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதானமாக போகுது. அதனால் இந்த விஷயங்கள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க, நன்மை உண்டு. பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பட்டும்படாமலும் தொட்டுந்தோடாமலும் போகும். அதனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. பெரிய அளவில் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பெரிய அளவில் மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் பெருவடுத்தாமல் இருந்துட்டனால அது பெரிய அளவு தொந்தரவுகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து செயல்பட்டு வரும்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. அதனால் உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக ஒரு சுமூகமான நிலைகளிலேயே பார்க்கப்படுது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் முயற்சியின் அடிப்படையில் நட்பங்கள் பார்க்கக்கூடிய வருடமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள்லாம் விபரீத யோகா அமைப்புகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு வருவீங்க. பட் இருந்தாலும் அதற்கேற்ற ரிவார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதனால் மாணவர்கள் முயற்சியை கைவிட்டுடாதீங்க. ஸோ ஓவராலாக தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் ஒரு கலவையான வருடமாகத்தான் இருக்குது. முயற்சி திருமணையாக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.